போட்டின்றான். டான்ஸ் ஆடுறான் பாத்தீங்களா நேத்து? ஐயோ ஐயோ அவமானமா இருக்குதுங்க எங்களுக்கு. இவனுக்கு கூட நாங்க அரசியல் நடத்திக்கிறோம். செயலர்கள் கூட போட்டு டான்ஸ் ஆடிங்கிறான். திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்றீங்க. திட்டாத இருக்க முடியல எங்களால. சொல்லுங்க பார்க்கலாம். கட்சியுடைய வயசு 75. நாம பார்க்காத ஆனா நாம செய்யாத சாதனை அந்த நாட்டில் கலைஞர் செய்யாத சாதனை யாரா செய்ய முடியுமா? நம்ம தலைவர் செய்திருக்க சாதனை மாதிரி யாரா செய்ய முடியுமா? 75 வருஷம் கட்சி, எவ்வளவு பேர் பார்த்த கட்சி, எனக்கு உனக்கு தான் போட்டின்றிய எங்களுக்கு அவமானமாகுது. பார்த்துடுறோம் தோட்டி எல்லாரையும் பார்த்து உன்னை பார்க்க மாட்டோமா? இந்த சின்ன தம்பிகள்லாம் சின்ன பசங்களாம் கெட்டு குடிச்சாங்க. அவன் படத்துல அவன் குடிக்காத நடிச்சிருக்கிறானா? நான் இப்ப சொல்றேன், தலைவர் திட்டோட அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவன் நடிச்ச படத்துங்கள்ல குடிக்காம எந்த படத்துல நடிச்சிருக்கிறானா? எந்த படத்துல சிகரெட் பிடிக்காம நடிச்சிருக்கிறானா? இன்னைக்கு இளைஞர்கள் சீரழித்தவன் யாருன்னா அந்த நடிகன் தான். ஞாபகம் வச்சுங்க. உனக்கு நடிகன் நான் கூட ரசிப்பேன். சினிமா பாக்குறேன், பொழுதுபோக்கு நடிகர் பாக்குறேன், நல்லா நடிகரண்டா, அதோட விட்டுட்டு வந்துடணும். அரசியல் வேறு, நடிப்புன்றது வேறு. சந்தோஷமா இருக்கு, டென்ஷனா இருக்கும், சரி சினிமாவுக்கு போறோம், பாக்குறோம், சந்தோஷப்படுறோம், கை தட்டுற, நல்லா நடிக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. நல்லா எடுங்க, நல்லா போடுங்க. ஒரு டிக்கெட் எவ்வளவு வேலை சொல்லு? தேர்தல் வந்துச்சு, இனிமேல் நாங்க யாரும் சரிப்பட்டு வராது. என்ன யோகிய நீ? ஒரு டிக்கெட் வேலை எவ்வளவு? படம் வந்தா எவன் தாலி அறுத்து கொடுக்குறது? 2000 ரூபாய். சாதாரண பசங்க, ஏழை பசங்க தானே சும்மா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? 2000 ரூபாய் ஒரு டிக்கெட்டு உண்டா இல்லையா? நீ நான் ஜனால காக்க போறியா? இந்த நாட்டை பாதுகாக்க போறியா? தீய சக்தியா நம்ம தீய சக்தி. நான் என்ன சொல்றேன், நீ யோகி நான்டா, பிஜேபி திட்டுறான். இது ஒரே ஒரு வார்த்தை கூட திட்டலங்க. ஒப்பந்தம் போட்டு வந்துட்டானுங்க. பிஜேபி திட்டக்கூடாது, நீ தனியா நிக்கணும், யாரு கூட போக கூடாது, ஒட்டு மொத்தமா திமுக சிறுபான்மை ஓட்டு வரப்போகுது, அதை கெடுத்து நீ கொஞ்சம் பிரிக்கணும். இதுதான் ஒப்பந்தம். நீ எந்த பக்கம் போனாலும் சரி, சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். உனக்கு ஓட்டு போடுறாங்களா? எந்த காலத்திலும் அந்த சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே கட்சி கலைஞர் காலத்திலிருந்து இன்ன வரை திமுக தான். அவங்களுக்கு ஆதரவு, நாங்க தான் ஆதரவு. உங்க சூழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உன்னை நெருக்கடி பிஜேபி, அதாவது சிபிஐ ஓணும், சிபிஐ ஓணும். நீ தலைவர் பெருந்தன்மையா ஒரு நபர் கமிஷன் போட்டாரு, அதோட விட்டு போயிருக்கலாம். குச்சாரு சிபிஐ ஓணும், சிபிஐ ஒண்ணு போட்டாங்க. சிபிஐ எத்தனை உட்கார வச்சிட்டாங்க அங்க. இவர் அங்க போனோடனே மாட்டிக்கினாரு. எங்களுக்கு நான் திருநெல்வேலி கூட்டத்திலே சொன்னேன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் உங்க கதை என்ன ஆக போகிற பாடுறான்ட்டு. அதிமுக கூட போகக்கூடாது. அதாவது திமுக, அதாவது கூட்டணி, காங்கிரஸ் கூட போகக்கூடாது, கூட்டணியில் வேற யாரும் சேர்க்க கூடாது, நீ தனியா தான் நிக்கணும். ஒப்பந்தம். அது காரணம் என்னன்னா, இஸ்லாமிய, அதாவது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணுன்றதுனால. அதனால உங்க கதை, உங்க சூழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு வெள்ளக்காக்கா ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன இது சொல்லி ஆகணும். காஞ்சிபுரத்துல ஒரு வெள்ளக்காக்கா வந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? உண்மை உண்மை பத்திரிகை செய்தியெல்லாம் இருக்குது பாருங்க. நீங்க வெள்ளை காக்கா ஒண்ணு வந்துச்சு, தவறி வந்துருச்சு. பார்த்தா பியூர் வெள்ளை காக்கா. அப்ப அந்த வெட்டரி டாக்டர் எல்லாம் என்ன பண்ண, ஒரு கூண்டுல போட்டு பார்வைக்கு வச்சிட்டாங்க காஞ்சிபுரத்துல. அதுக்கு நின்னாம்பார் வேடிக்கை பார்க்கறதுக்கு. உண்மைங்க, அப்ப சிரிக்கிறதுக்கு சொல்ல 3 கிலோமீட்டர் நின்னாங்க அந்த வெள்ளக்காவை காக்காவை பார்க்கறதுக்கு. அது மாதிரி ஒரு நடிகர் ரோட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவான்? நம்மால தான் போய் பார்ப்பான், அதிமுக தான் போய்ப்பான். எப்படி இருக்கிறாரு? சினிமால தான் பார்த்தேன்னு இந்த மூஞ்சி நேரா பார்த்தா எப்படி இருக்குது? சினிமால பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்குது, நேரா பார்த்தா அசிங்கமா இருக்குது. போட்டின்றான், டான்ஸ் ஆடுறான் பாத்தீங்களா நேத்து? ஐயோ ஐயோ அவமானமா இருக்குதுங்க எங்களுக்கு.
இவனுக்கு கூட நாங்க அரசியல் நடத்திக்கிறோம். செயல் வீரர்கள் கூட்டத்தை போட்டு டான்ஸ் ஆடிங்கிறான். திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்றீங்க, திட்டாத இருக்க முடியல எங்களால. சொல்லுங்க பார்க்கலாம். கட்சியுடைய வயசு 75. நாம பார்க்காத ஆளா? நாம செய்யாத சாதனையா இந்த நாட்டில்? கலைஞர் செய்யாத சாதனை யாரும் செய்ய முடியுமா? நம்ம தலைவர் செய்திருக்க சாதனை மாதிரி யாரும் செய்ய முடியுமா? 75 வருஷம் கட்சி, எவ்வளவு பேர் பார்த்த கட்சி, எனக்கு உனக்கு தான் போட்டின்றிய. எங்களுக்கு அவமானமாகுது. பார்த்துடுறோம் தோட்டி, எல்லாரையும் பார்த்து உன்னை பார்க்க மாட்டோமா? இந்த சின்ன தம்பிகள்லாம் சின்ன பசங்களாம் கெட்டு குடிச்சாங்க. அவன் படத்துல அவன் குடிக்காத எங்கன்னா நடிச்சிருக்கிறானா? நான் இப்ப சொல்றேன், தலைவர் திட்டோட அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவன் நடிச்ச படத்துங்கள்ல குடிக்காம எந்த படத்தில் நடிச்சிருக்கிறானா? எந்த படத்துல சிகரெட் பிடிக்காம நடிச்சிருக்கிறானா? இன்னைக்கு இளைஞர்கள் சீரழித்தவன் யாருன்னா அந்த நடிகன் தான். ஞாபகம் வச்சுங்க. உனக்கு நடிகன் நான் கூட ரசிப்பேன். சினிமா பாக்குறேன், பொழுதுபோக்கு நடிகர் பாக்குறேன், நல்லா நடிகராட்டா, அதோட விட்டுட்டு வந்துடணும். அரசியல் வேறு, நடிப்புன்றது வேறு. சந்தோஷமா இருக்கு, டென்ஷனா இருக்கும், சரி சினிமாவுக்கு போறோம், பாக்குறோம், சந்தோஷப்படுறோம், கை தட்டுறோம், நல்லா நடிக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. நல்லா எடுங்க, நல்லா போடுங்க. ஒரு டிக்கெட் எவ்வளவு வேலை சொல்லு? தேர்தல் வந்துச்சு, இனிமேல் நாங்க இறங்கலன்னா சரிப்பட்டு வராது. என்ன யோகிய நீ? ஒரு டிக்கெட் வேலை எவ்வளவு? படம் வந்தா எவன் தாலி அறுத்து கொடுக்குறது? 2000 ரூபாய். சாதாரண பசங்க, ஏழை பசங்க தானே சும்மா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? 2000 ரூபாய் ஒரு டிக்கெட்டு உண்டா இல்லையா? நீ வந்து ஜனால காக்க போறியா? இந்த நாட்டை பாதுகாக்க போறியா? தீய சக்தியா நம்ப தீய சக்தி. நான் என்ன சொல்றேன், நீ யோகி நான்டா, பிஜேபி திட்டுறா. இது ஒரே ஒரு வார்த்தை கூட திட்டலங்க. ஒப்பந்தம் போட்டு வந்துட்டானுங்க. பிஜேபி திட்டக்கூடாது, நீ தனியா நிக்கணும், யாரு கூட போக கூடாது. ஒட்டு மொத்தமா திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு வரப்போகுது, அதை கெடுத்து நீ கொஞ்சம் பிரிக்கணும். இதுதான் ஒப்பந்தம். நீ எந்த பக்கம் போனாலும் சரி, சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். உனக்கு ஓட்டு போடுறாங்களா? எந்த காலத்திலும் அந்த சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே கட்சி கலைஞர் காலத்திலிருந்து இன்ன வரை திமுக தான். அவங்களுக்கு ஆதரவு, நாங்க தான் ஆதரவு. உங்க சூழ்ச்சியெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உன்னை நெருக்கடி பிஜேபி, அதாவது சிபிஐ ஓணும். நீ தலைவர் பெருந்தன்மையா ஒரு நபர் கமிஷன் போட்டாரு, அதோட விட்டு போயிருக்கலாம். எனக்கு குச்சாரு சிபிஐ ஒண்ணு போட்டாங்க. சிபிஐ எத்தனை உட்கார வச்சிட்டாங்க அங்க. இவர் அங்க போனவனே மாட்டிக்கினாரு. எங்களுக்கு நான் திருநெல்வேலி கூட்டத்தில் சொன்னேன், இன்னும் ஒரு வாரத்தில் உங்க கதை என்ன ஆக போகிறா பாடுறான்ட்டு. அதிமுக கூட போக கூடாது. அதாவது திமுக, அதாவது கூட்டணி காங்கிரஸ் கூட போக கூடாது, கூட்டணியில் வேற யாரும் சேர்க்க கூடாது, நீ தனியா தான் நிக்கணும். ஒப்பந்தம். அது காரணம் என்னன்னா, இஸ்லாமிய, அதாவது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணுன்றதுனால